அப்படி புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி புறப்பட்டு வருகின்றார்கள். 4 பிள்ளைமார்களும் 4 பிள்ளைமார்களும் அதாவது மாட்டு வண்டிகளோடு ஆசாரி அழைத்து கொண்டு சரி இவர் வரும்போதே பானை வேற வீட்டுல உடைஞ்சிட்டு பானை வேற போகும்போதே உடையுது. அவருக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் பயம்தான் ஆசாரிக்கு. ஆனா அவர் சொல்லல. என்ன சொல்லல? வெளியே சொல்லல, மனசுக்குள்ள நினைக்க அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வராரு. ஆமா, அது ஒரு பக்கம். சரி இவர்கள் கட்டாரிமங்கலம் நிலை கடந்து ஆமா ராமானந்தம்புதூர் வழியா வருது வண்டி. ராமானுஜம்புதூர் வழியா வருது. ஆமா, அப்படி குறுக்கு பாதை. சரி, அங்க இருந்து ஷார்ட்கட்டா வருது ராமானந்தம்புதூர். ஆமா, அந்த ராமானந்தம்புதூர் ஊர் கடந்து எந்த பாதையாக மாட்டு வண்டி வருகிறது ஐயா? எந்தெந்த பாதையாக வருகிறது? ராமானந்தம்புதூர் வழியாக ஆமா மாட்டு வண்டி தான் அழைத்து நாடெல்லாம் போட்டி வரும். ராமானந்தம்புதூர் வாரியாக சேரகுளம் பாதையாக அங்கிருந்து பயணமாகி அழகுடே வாராரு. எந்த ஊர் வழியா? தாமரச்செல்வி வாதையாக இட்டேடி வழியாக இட்டேடி பாளையம் கோட்டை வாராரு. திருநெல்வேலி வழியாக நெல்லையப்பர் காந்திமதி அழகுடனே தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்கே வாராரானா அழகுடைய மன்னர் எங்கே வாராரானா எங்கே இன்பமுள்ள ஆசாரி அப்படியே ஒவ்வொரு ஊர் கடந்து வண்டி வருது. சரி, ஆமா, அதாவது கட்டாரிமங்கலம், சரி, ராமானந்தம்புதூர், ஆமா, சேரகுளம், தாமரச்செல்வி இட்டடி வழியாக பாளையங்கோட்டைக்கு வருகிறது. திருநெல்வேலி வந்து நெல்லையப்பர் காந்திமதி அடிவணிந்து அப்படி பேட்டை வழியாக எங்க வருகிறார் பாருங்க. எங்க வருகின்றார்கள்? நல்ல பேட்டை நல்ல வழியாக சேர்மாதேவி சென்றாரே. அந்த சேர்மாதேவி வாய்க்காலிலே குளித்து தீர்த்தமாடி அந்த கொண்டு வந்த கட்டிச்சாறு அவர் சாப்பிட்டு இளைப்பாரி சற்று நேரம் தாமரித்து அவர் அங்கிருந்து புறப்பட்டாரே. அந்த சேர்மாதேவி இதனை கடந்து அழகுடனே வாராரே. அவர்கள் கொடிமாற வெட்டுவதற்கு அந்த அவ்வு நல்ல போராதியிலே பெரியவரிடம் சொல்லி அந்த அழகுடைய வெள்ளை மாறல் அழகு வண்டி மாடை போட்டி அவர் வண்டி மாடை போட்டி அந்த வகையுடனே வாராரே. வண்டி மாடை போட்டி வண்டிகளை போட்டி புறப்பட்டார்கள். 7 வண்டி அதானே 7 வண்டிகளிலும் போட்டி கொண்டு சரி அதாவது பேட்டை வழியாக சேர்மாதேவி வந்து வாய்க்காலில் குளிச்சிட்டு இந்த கொண்டு வந்த சாதங்களை அவங்க கையில வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, அந்த சாதத்தை கட்டி சாதம் சாப்பிட்டுட்டு ஆமா அங்க இளைப்பாரி சரி அங்க இருக்கப்பட்ட பெரியவர்கள் விசாரிச்சாங்க. ஐயா யாருக்குன்னு அந்த காலத்துல வண்டி மாடுன்னு போகும்போது கொடிமரம் வெட்டுவாங்க. உங்களுக்கு எந்த ஊரு என்னன்னு கேட்பாங்கல்ல? ஆமா, போற வழியிலேயே கேட்பாங்க. ஆமா, பெரியவர்கள் இல்ல. ஆமா, இப்பமெல்லாம் நம்மளுக்கு பொறுமை இல்ல. ஆனா அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ரொம்ப பண்போடு பேசுவாங்க. ஆமா, யார் என்ன கேட்டாலும் அதுக்கு விவரமா பொறுமையா சொல்லுவாங்க. அதான் பெரியவர்களை நம்ம மதிக்கணும். ஆமா, பெருமாளை வணங்கணும் இருக்கான். ஆமா, இப்ப யாருக்கும் பொறுமை இல்லையே. இப்ப யாரு பெரியவர்களை மதிக்கிற மாதிரி இல்லையே. அதான சின்ன பிள்ளை அடி போடி அப்படியே தட்டாப்பட்டா நிப்பான். லேசா தண்ணிய போட்ட உடனே அப்படியே நிக்க கூடாது. பெரியாளு அந்த காலத்துல அந்த பெரியவர்கள் அப்படி இருந்திருக்காங்க. இன்னும் அப்படிதான் இருக்காங்க. ஆமா, அதுக்குதான்
எல்லாம் பெரியவர் சொல்ல கேட்கணும். ஆமா. அந்த பெரியவர்களுக்கு பெரியவர்கள் ஒற்றுமையாக கலந்து பேசுறாங்க. ஆமா. என்ன பேசுறாங்க? ஐயா உங்களுக்கு எந்த ஊரு? எந்த ஊரியா? ஐயா எங்களுக்கு கட்டாரிமங்கலம். கட்டாரிமங்கலம் ஐயா. நாங்க எங்க சுவாமிக்கு ஆமா கொடிமர வெட்ட வந்திருக்கோம். கொடிமர வெட்ட வந்திருக்கோம் ஐயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி அன்பா பேசி பரமாறுறாங்க. அப்படி அதனால என்ன இங்க பார்த்தார்கள். என்ன என்ன இந்த சேர்மாதேவி வாய்க்காலில் குளித்து கட்டிச்சாதத்தை சாப்பிட்டுட்டு அம்மா அப்படியே அங்க இருக்க பெரியவர்களிடம் சொல்லி ஐயா நாங்க கொடிமர வெட்ட வந்திருக்கோம். கொடிமர வெட்ட வந்திருக்கோம் ஐயா. ஆமா இப்பதான் புறப்பட்டு வண்டி போய்கிட்டு இருக்கு. ஆமா எப்படின்னு பெரியவர்களிடம் பேசிக்கொண்டு சரி ஆகவே 7 மாட்டு வண்டிகளுடன் புறப்பட்டார்கள். 7 மாட்டு வண்டிகளுடன் புறப்பட்டார்கள். அங்கிருந்து புறப்பட்டு எங்க வராரு பாருங்க. எங்க வருகின்றார்கள்? அந்த பெரியவர்கள் அனைவர்களும் பிள்ளைமார்கள் வம்சத்தார்கள். பிள்ளைவார் வம்சத்தார்கள் ஆறுமுக ஆட்சாரியம் அழைத்துக் கொண்டு அப்படி கொடிமரம் கோவிலுக்கு வெட்டுவதற்காக ஆமா அங்கிருந்து புறப்பட்டு இன்னும் எந்த வழி பாதையா மாட்டு வண்டி வருது பாருங்க. இன்னும் எந்த வழி பாதையாக மாட்டு வண்டி வருகிறது? நல்ல மாட்டு வண்டி புறப்பட்டு வருவோதையா அந்த வெள்ளாங்கோழி வழியாக காணமையில் விரிந்தாடு அந்த கல்லடை குறிச்சி வழியாக அழகு சிங்கம் பெட்டி வந்தாரே. அழகு சிங்கம் பெட்டி வந்தாரே. நமது 4 ஊரு பிள்ளைமார்கள் சிங்கம் பெட்டி வழியாக சிங்கம் பெட்டி வருகிறாரே. 4 ஊரு பிள்ளைமார்கள் அப்படியே வண்டி அங்கிருந்து புறப்பட்டு வெள்ளாங்குழி கல்றகுறிச்சி வழியாக சரி அந்த கல்லடை குறிச்சி வழி கடந்து சிங்கம்பட்டிக்கு வருது. அங்கதான் இருக்கு சிங்கம்பட்டி. ஆமா அந்த சிங்கம்பட்டி வந்து சரி கையில வச்சிருந்தாங்க இல்லையா ஓலைச்சுவடு. யாரு கொடுத்தது? வீரபாண்டிய மகாராஜா கொடுத்து அனுப்புனது. அவர் தான் எங்களுக்கு கொடிமரம் வேணும்னு கையொப்பம் வைத்து கொடுத்திருக்காரு. ஆமா இதை கொண்டு ஜமீன்ட்ட காமிச்சாதான் அங்க போக முடியும். உள்ள காவுக்குள்ள போக முடியும். அதானே அதனால இந்த 4 ஒரு பிள்ளைமார்களும் ஜமீனை நேர சந்தித்து ஐயா எங்களுக்கு கட்டாரிமங்கலம் வீரபாண்டிய மகாராஜா கொடுத்துள்ள ஓலை சீட்டு அவரு வாங்கி வாசிச்சு பார்த்தாரு. சரி அவரு சொல்லுக்கு மறு சொல்லு அண்ணன் சொல்லுக்கு மறு சொல்லியாது. அதானே அவரு ராஜா இல்ல. அதனால ஜமீன் பார்த்தாரு உத்தரவு கொடுத்துட்டாரு. போய் வெட்டுங்க ஐயா. ஆமா உங்களுக்கு எந்த மரம் முடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்க வெட்டிக்கோங்க. ஆமா மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். சரி மிகவும் மரியாதை கொடுத்தார் 4 ஒரு பிள்ளைமார்களுக்கு. ஆமா உட்கார சொன்னார். உபசரித்தார். இந்த பிள்ளைமார்கள் வம்சத்திலே பிறந்த 4 ஒரு பிள்ளைமார்களையும் உபசாரங்கள் எல்லாம் செய்தார். ஆமாம்மா அப்படி உபசரித்து சரி உங்களுக்கு கொடிமரம் எது வேணுமோ நினைச்ச மரத்தை நீங்க வெட்டிட்டு போங்க. ஆமா மலைக்குள்ள போங்க. ஆமா நான் கையப்ப விட்டு தருகிறேன். ஆமா நீங்க நினைச்ச மரத்தை வெட்டிட்டு போங்க. ஆமா யாருக்குன்னு அவரும் கையெழுப்ப வைக்கணும். ஆமா வைக்கணும்ல. யாரு? ஜமீன். ஆமா அதனால ஜமீன்தார் கையெழுத்து போட்டு கொடுக்க ஓலைச்சுவடிய அனுமதி சீட்டை வாங்கி கொண்டு என் ஐயனுக்கும் ஐயனாகி சொரிமுத்தையனுடைய வாசலிலே அங்க கொடிமரம் வெட்ட வேண்டும் என்று சொரிமுத்தையன் கோவிலிலே கோவிலிலே அழகுடனே வருகிறாரே 4 ஒரு பிள்ளைமார்கள் ஆறுமுக ஆச்சாரியோ 7 நல்ல வண்டி மாடு அந்த சொரிமுத்தையன் காவுக்குள்ளே வண்டே மாறோ
7 வண்டியும் போட்டிக்கிட்டு நேர வராங்க. ஆமா. எங்க? சொரிமுத்து ஐயங்காவுக்குள்ள. அங்க போனாதான் மலையில போனாதான் அங்கதான் மரம் இருக்கு. அதானே அதுக்கு ஏற்ற மரம். ஆமா. வாக்கணும் இல்ல. ஆமா. அப்படி வருகிற போது என்னையா நடக்கிறது? என்ன நடக்கின்றது? சொரிமுத்தையும் கோவிலிலே சென்று ஐயா சொரிமுத்தையும் கோவிலிலே பொங்கலிட்டு பூஜை செய்து அவர் மடங்கி கொண்டு வாராரே. அவர் எங்க வாராரானா தென்காசி வழியாரே. அவர் செங்கோட்டை வாராரே. பிறனூர் வழியாரே. அவர் ஆரியங்காவுக்குள்ள வண்டி மாடும் வருகுதையா வருகுதையா. அந்த யாரு நல்ல வண்டி மாடு ஆரியங்காவுக்குள்ளே வண்டிகளும் வருகுதையா. அந்த கொடிமரம் வெட்டுவதற்கு இந்த 4 ஊர் பிள்ளைமார்கள் ஆரியங்காவுக்குள்ள வருகிறார். பிள்ளைமார்கள் பிள்ளைமார்கள் ஆரியங்காவுக்கு வாரார்கள். ஆமா. சொரிமுத்தையனாரை வணங்கி அங்கிருந்து பொங்கலிட்டு பூஜைகளை முடித்து யாருக்குன்னு சொரிமுத்தையனை வணங்காம போக முடியாது, போகவே முடியாது. அதான் சொரிமுத்தையன் கோவிலில் வந்து அவரையும் வணங்கி விட்டு அப்படி பொங்கல் வைத்து வழிபாடு முடித்து விட்டு எங்க வருகிறார்கள்? எங்க மீண்டும் தென்காசி. மீண்டும் தென்காசிக்கு வருகின்றார்கள். செங்கோட்டை. ஆமா. அப்படி வந்து அதாவது பிறனூர் எல்லை. ஆமா. அந்த எல்கையிலே வந்து ஆரியங்காவை எல்கை வந்தாச்சு. சரி. அங்க சீட்டை கொடுத்து. ஆமா. ஏன்னா காவல்ல இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கொண்டு கொடுக்கணும்ல. அவங்க கிட்ட கொடுத்தா தான் அவங்க சரியான சம்மதிப்பான். அனுமதி சீட்டை பார்த்தாங்க. சரி. அதுக்கப்புறம் உள்ள போங்க மரம் வெட்டலான்ட்டு. நீங்க போய் வெட்டுங்க ஐயா. அதானே. அப்படி ஆரியங்காவுக்குள்ள வந்தார்கள். ஆமாம்மா. ஆரியங்காவு வந்து என்ன அந்த அனுமதி சீட்டை காவலரிடம் கொடுத்து அவர் அனுமதி கொடுக்க. சரி. கொடிமரம் வெட்டுவதற்கு இவர்கள் எங்க வாரார்கள் ஐயா? ஆரியங்காவுக்குள்ள வந்தார்கள் அல்லவா? ஆமாம்மா. ஐயா ஆரியங்காவே கொள்ளே அழகுடனே வந்தல்ல மரமதி வெட்டுவதற்கு நமது ஏற்ற மரமதியோ அவர் மரத்தமில்ல தேடினாரே. ஆரமுக ஆசாரியோ நமது 4 ஊர் பிள்ளைமார்கள் அவர் எட்டோடி எட்டினாரா ஏற்ற மரமதையும் தேடினாரே. அப்படியே கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் வைத்தார்கள். ஆமா. மலை காவலர்கள் வெட்டுங்கன்னாச்சு. ஆமா. அனுமதி பெற்று அங்க வந்தாச்சு. சரி. எங்க ஆரியங்காவுக்குள்ள வந்தாச்சு. வந்து என்ன மரத்தை தேடுதாங்க பாருங்க. 8 நாளா சுத்தி தேடுதாங்க. மரத்தை கிடைக்கல. அப்பதான் நினைக்காங்க ஐயா நடராஜ பெருமாளே அவருடைய அருளால தான் மரம் கிடைக்கணும். ஆமா. ஆறுமுக ஆச்சாரி. ஆமா. அப்படி மனசுல வேண்டிக்கிட்டாரு ஆறுமுக ஆச்சாரி. 4 ஒரு பிள்ளைமார்களும் நினைக்காங்க. என்ன நினைக்கார்கள்? ஐயா நடராஜ பெருமாளே உங்களுடைய அருளால எங்களுக்கு மரம் சீக்கிரம் கிடைக்கணும். கொடிமரம் சீக்கிரம் கிடைக்கணும். 8 நாளா தேடி பார்த்துட்டு கிடக்கமே. ஆமா. மரம் கிடைக்கலையே அப்படின்னு கவலையோடு இருக்கிற போது அந்த 8வது நாளையிலே என்ன ஆனது? ஆரியங்காவுக்குள்ள மரத்தை தேடினாங்க இல்லையா? 8 நாளாக மரத்தை தேடும் போது 8வது நாளையிலே மரத்தை அவர் பார்த்தாரே. கொடிமரம் ஐயாற்றமாறு சந்தேன மரமதையோ மரங்களை தேடியோ ஆசாரியும் அழகுடனே மரத்தை
ஊர் பிள்ளைமார்களும் ஆமா அழகான மரத்தை நான் கண்டேன் ஐயா. அழகான மரம் இருக்கியா? இந்த மரம் தான் கொடிமரத்துக்கு ஏற்ற மரம். ஆமா இந்த காட்டுக்குள்ள இருக்கு பாருங்க. இங்க பாருங்க இருக்கு. ஏ அப்பா அழகா இருக்கு. ஓங்கி வளர்ந்துருக்கு ஐயா. ஓங்கி மறந்த மரம். ஆமா ஒய்யார மரம், உயரமான மரம். அதான இதான் கொடிமரத்துக்கு ஏற்ற மரம். இதாமியா கொடிமரத்துக்கு ஏற்ற மரம். ஆமா இந்த கொப்புல பாருங்க வடக்க பார்த்து போது பாருங்க கொப்பு. வடக்க பார்த்து போது பாருங்க கொப்பு. மயிலிருந்து அடைகாத்து வருது. ஆமா அழகான மரம். அழகா இருக்கு மரம். ஆமா ஏற்ற மரம் இதான். ஆமா அதனால நாம கொடிமரம் வெட்ட வேணுமே என்று கொடிமரம் வெட்ட வேணுமே என்று அந்த ஆசாரி மரத்தை பார்த்து ஆமாம்மா அப்படி 4 ஊர் பிள்ளைமார்களுக்கும் தெரிவிக்க மரத்தை மெல்ல வெட்ட வேணும் மகிமையுடன் யாது செய்தார். ஆரி எங்காவுக்குள்ளே கொடிமாற வெட்டுவதற்கு 4 ஊர் பிள்ளைமார்கள் 4 ஊர் நலமுடனே யாது செய்வாரு. இதுதான் நல்ல ஏத்த மரம். நல்ல ஓங்கிய மரமா இருக்கியா? அதானே வேற வழி இல்ல. வேற வழி இல்ல. ஆமா இது அழகான மரம். நல்ல ஓங்கி வளர்ந்துருக்கு. ஆமா ஒய்யார மரம். ஆமா அதனால என்ன இந்த மரத்தை நாம வெட்டி கொண்டு போக வேண்டும். இதான் கொடிமரத்துக்கு ஏற்ற மரம். அவர் தான் மரம் பார்க்காரு. யாரு 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 ஆச்சாரி? அவருக்கு தானே தெரியும். ஆறுமுக ஆச்சாரி தான் மரம் பார்க்காருல. அவர் தான் பார்த்து சொல்லிட்டாரு. ஆமா இந்த மரத்தை தான் ஏற்ற மரம். இதான் ஏற்ற மரம். ஆமா நம்மள 8 நாளா தேடி பிடிச்சிருக்கோம். தேடி கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு 8வது நாள். ஆமா அவர் பெருமாளுடைய அருளால கிடைச்சிருக்கு. பெருமாளுடைய அருளால கிடைச்சிருக்கு கொடிமரம். நடராஜ பெருமாள் ஆமா ஐயா சுவாமியுடைய அருளால நமக்கு மரம் கிடைச்சிருக்கு. நமக்கு மரம் கிடைச்சாச்சு. ஆமா அதனால இந்த மரத்தை வெட்டி சாய்க்க வேண்டும். வெட்டி சாய்க்க வேண்டும். ஐயா மரத்தை வெட்டும் போது என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? அதுக்கு பரிவாரங்கள் எல்லாம் நடத்தணும். சாமி கும்பிடணும்ல. ஆமா சும்மா எப்படி நடத்த முடியும்? மரத்தை வெட்ட முடியுமா? பொங்கல் விடணும். சேவல் பலி கொடுக்கணும். ஆமா தேங்காய் பழம் உடைக்கணும். எல்லாமே செய்யணும். அதானே சாமியை எப்படி கும்பிடுதமோ அந்த மாதிரி நடத்தணும். எல்லா ஜாமானும் தான் கைவசம் கொண்டு வந்திருக்குமே. எல்லாமே தான் இருக்கு. அதானே மரத்தை வெட்டுது முன்பதாக பொங்கல் வழிபாடுகள் விட வேண்டுமே என்று ஐயா பொங்கல் அதை விடும்போது பானையை தூக்கி வச்சு அழகுடன் நினைக்கும் போது அந்த பானையது உடையுதையா பார்த்தாரே பிள்ளைமார்கள் வாருமையா ஆசாரி பார்த்த கொண்டு சொல்ல கேடு ஐயனோட வாசலீடு ஆரியங்காவு மலையதீடு என்ன காரணங்கள் நடக்குதானா? ஆரியங்காவு மலையதீடு என்ன காரணங்கள் நடக்குதையோ? அதாவது பாருங்க என்ன பொங்கல் விடும்போது பானையை தூக்கி வச்சாங்க. சரி பானையை தூக்கி வைக்கும் போது பானை என்னாச்சு? உடையுது. அப்படியே 2 போயிட்டு மவுந்துருச்சு. அதானே ஐயா என்னையா பானை உடைஞ்சு என்னையா இந்த மாதிரி 2 மவுந்துருச்சு பொங்க பானை. அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதியோ. அடுத்த பானையை தூக்கி வைங்கனே. நம்மகிட்ட தான் பானை இருக்கு நிறைய. அவர் யாருக்கிட்ட இப்படிலாம் நடக்கும்னு தெரியும். ஆமா அதான் 2 பானை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காரு. ஒரு பானை எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்காங்க. அதானே 2வது பானையை வச்சார். சரி அடுத்த பானையை வைக்காங்க. அப்படி பொங்கல் விட்டு கொண்டு பொங்கலை இறக்கி வைத்து தேங்காய் உடைத்தார். ஆமா தேங்காய் எப்படி போகுது? கண்ணுக்கு போகுது. தேங்காய் கண்ணோட பிச்சுக்கிட்டு போகுது. அடுத்த தேங்காய் எடு. அதானே பார்த்தார்கள். தேங்காய் வளங்கடை எல்லாம் உடைத்து பூஜை பரிவாரங்களை கொடுத்தார். ஆமா அப்படி கொடுத்து கொண்டு கோடாலியை கையில் எடுத்து ஐயா கோடாலியை கையில் எடுத்தார். கோடாலியை கையில் எடுத்தார். அந்த மரத்தை மெல்ல வெட்டுகிறார்.
கோடாரி எங்க போகுது ஆசாரி கால்ல போய் அடி அப்படியே கால்ல போய் வெட்டுது ஆமா அதானே ரத்தம் அப்படியே சில்லுன்னு தெருக்கி ரத்தம் ஜல்லுன்னு மேலாக தெருக்கி அதானே குதிங்கால்ல பட்டுட்டு ஆமா நரம்புல அடிச்சிருச்சு அதானே ஆசாரி காலிலே கோடாரி பட்ட போது கோடாரி பட்ட போது ரத்தம் அப்படியே வடிந்து ஆறா பெருகுது ரத்தம் பீரிட்டு பாய்கிறது அவருக்கு தெரியும் எல்லாம் நடக்கும் ஆமா ஐயா ஒண்ணு நினைக்காதீங்க அவருக்கு பழக்கம் இருக்குல்ல அதானே இதெல்லாம் எல்லாம் நடக்கும் அதை பத்தி ஒண்ணு நினைக்க வேண்டாம் நினைக்கவே வேண்டாம் மீண்டும் கோடாரியை கையெடுத்து ஆமா என் ஆண்டவன் அதாவது நடராஜ பெருமாளை மனசுல நினைத்து நடராஜ பெருமாளை மனதிலே நினைத்து ஐயா நாங்க கொடிமர வெட்டணும் ஆமா எங்களுக்கு எந்த ஒரு இடையூறு வரக்கூடாது நான்கு ஒரு பிள்ளைமார்களும் மனதில் நினைக்கும் போது நினைக்கின்ற போது ஐயா மரத்தை மெல்ல வெட்டினாரே அழகுடைய மரமாதைதான் அவரு சந்தேன மரமாதை மரத்தை வெட்டி சாய்ந்து அழகுடனை யாதி செய்தார் ஐயா நான்கு ஒரு பிள்ளைமார்கள் நான்கு ஒரு கட்டிக்கொண்டு நமது நான்கு ஊர் பிள்ளைமார்கள் வண்டியில ஏத்த வேணும் என்று மாட்டு வண்டியிலே கொடிமரத்தை ஏற்றுவதற்கு அந்த கயிறு போட்டு கட்டினாரே அந்த வெட்டி சாய்த்த மரத்தவையோ கயிறு போட்டு கட்டியல்லோ கயிறு போட்டு கட்டியல்லோ அந்த நான்கு ஊர் பிள்ளைமார்கள் மரத்தை இழுத்தாங்க அம்மா கயிறு போட்டு கட்டி இழுக்கிறாங்க நம்ம பேரு சும்மாவா அம்மா அப்படியே பிடித்து கொண்டு மரத்தை வெட்டி சாய்த்த மறுநாள் காலையில மரத்தை கட்டி வச்சாச்சு ஆமா ஆமா வெட்டி என்ன கட்டி வச்சாச்சு ஆமா அப்படி கயிறு போட்டு கட்டி ஆமா வைத்தார்கள் சரி மறுநாள் காலையில சென்று பார்க்கின்ற போது அங்க என்ன நடக்கு தெரியுமா என்ன நடக்கின்றது யாமனா மரத்தை வெட்டியாச்சு கட்டி வச்சாச்சு ஆமா மறுநாள் தான் மரத்தை தூக்கணும் வண்டி மாட்டுல ஏத்தணும் ஆமா இருக்கட்டும் அன்னைக்கு அசதி ஆயிட்டு சரி மறுநாள் காலையிலே வந்து பார்க்கிறார்கள் என்ன நடக்கு அப்படியே மரத்தை மறுநாள் காலையிலே வந்து பார்க்கின்ற போது அங்க என்னையா நடக்கிறது என்னமா நடக்கின்றது ஐயா மரத்தையும் தான் காடலையே மரத்தை தேடி எல்லோ என்னாது என்னமல்ல அவர் மரத்தமல்ல தேடினாலே அந்த கொடிமரத்தை கண்டல்ல அவர் மரத்தை கண்டுபிடித்து மரத்தை ஏத்த வேணும் அந்த ஆரியங்காவதிலே ஆரியங்காவதிலே அந்த அழகுடனே யாது செய்வார் என்னப்பா சோதனையா இருக்கு என்ன இப்படி ஒரு சோதனையா இருக்கு அவடையடு மறுபடியும் 8வது நாள் மரம் கிடைத்தது சரி மரத்தை வெட்டி வண்டியில ஏத்தி அப்படியே வண்டியில ஏத்தி கட்டியாச்சு ஆமா ஆரியங்காவதனை கடந்து ஆகாய் நம்ம மரம் வெட்டியாச்சு இந்த இடத்துல இருக்க கூடாது ஆமா கிளம்ப வேண்டியதான் யாருக்குன்னு ஆசாரிக்கு தெரியும் கொஞ்சம் சேட்டை பண்ணுமுடு ஆமா அவருக்கு போய் பழக்கம் இல்ல பழக்கம் இருக்குல்ல ஆமா ஆரியங்காவுல தேவதை நிறைய இருக்குன்னு அவருக்கு தெரியும் அங்க இருந்துதான் தேவதைகள் எல்லாம் இங்கிட்டு வருது நமக்கு தெரியாது சாமி பூரா வரணும்னா ஆரியங்காவில இருந்து
அப்புறம் தான் வரும். அங்க இருந்து தான் வருது. அங்கதான் காவுக்குள்ளதான் இருக்கும், மலங்காவுக்குள்ள. ஆமா, தெய்வங்கள்லாம் அங்கதான் இருக்கு. தெய்வங்கள்லாம் அதான அந்த ஆரியங்காவு மலை கடந்து காவலிடம் விடைபெற்று ஆமா புறப்பட்டார்கள். ஆமாம்மா, வண்டியில ஏத்தினார்கள். சரி, 7 வண்டி மாட்டு வண்டி. 7 மாட்டு வண்டி. ஆமா, 7 மாட்டு வண்டி. ஆமா, அப்படியே வண்டி புறப்பட்டு வருது. 1 2 வருது. வரட்டும், வரிசையா வருது. அவர்கிட்ட விடை பெற்றாச்சு காவலிடத்துல. ஆமா, ஐயா மரத்தை வெட்டியாச்சு. இனிமே நாங்க கிளம்புதோம். நாங்க போய்கிட்டே இருக்கு ஐயா. அதானே அப்படி விடை பெற்று கொண்டு புறப்பட்டார்கள். ஆமாம்மா, எந்த வழி பாதையாக வருகிறார் ஐயா? எந்த வழி பாதையாக வருகின்றார்கள்? எந்த வழி பாதையாக வருகிறார் தெரியுமா? எந்த வழி பாதையாக வருகின்றார்கள்? ஆரியங்காவு நகர வேண்டும் பகவதிபுர வழியாக செங்கோட்டை தன கடந்து இங்கே வாரான அங்கிருந்து பயணமாய் காசி வந்த பெருமாளுக்கு பூசையதை தான் முடித்து தரிசனமும் செய்து விட்டு ஆலங்குள வழியாக அழகுடனே வாராரு. ஆலங்குள வழியாக அழகுடனே வாராரு. அவர் அங்கிருந்து புறப்பட்டாரு. ஆலங்குள நகர வேண்டு பாப்பாங்குளம் வழியா அந்த பாப்பா குடி ஊர் கடந்து மாட்டி வண்டி வருவதையா குடிமரத்தை யாந்தி எல்லு சந்து என மரமதையு ஆறுமுக ஆச்சாரியு 7 நல்ல மாட்டு வண்டி 4 ஒரு பிள்ளைமார்கள் 4 ஒரு பிள்ளைமார்கள் அழகுடனே வாராரு. வழிகடந்து கூடல் வாதையாக கல்லூர் வழியாக பேட்டை வழியாக திருநெல்வேலி வந்தல்லவோ திருநெல்வேலி அழகுடனை யாரிகை வாரு வந்தல்லவோ திருநெல்வேலி வந்தல்லவோ அழகுடனே யாதை சொல்வாயே. ஆரியங்காவு கடந்து அப்படியே ஒவ்வொரு ஊரா கடந்து மாட்டு வண்டி வருது. மாட்டு வண்டி 7 வண்டி வந்துகிட்டு இருக்கு. ஆமா, தென்காசி வந்து ஆமா காசி விஸ்வநாதர் பெருமாளை அடிபணிந்து அங்கிருந்து புறப்பட்டு தரிசனம் செய்து ஆமாம்மா ஆலங்குளத்துக்கு வருது. பாப்பாக்குடி முக்குடல் கல்லூர் பேட்டை வழியாக திருநெல்வேலி பாதையாக வருகிறது. திருநெல்வேலி பாதையாக வருகிறது. அவ வண்டி மாடு இந்த பாதையா அப்ப வருது. ஆமா, வண்டி மாடுகளே அப்படி வருகிற போது கொடிமரம் இருக்குல்ல, ஆமா சும்மா இருக்குமா? சும்மா எப்படி இருக்கும்? அதாட இந்த கொடிமரத்தை ஏற்றி 7 வண்டி மாடுகளோடு 4 ஊர் பிள்ளைமார்களும் ஆமாம்மா ஆறுமுக ஆச்சாரியா அவர்களும் சேர்ந்து அப்படி வண்டி மாடே வருகிற போது அங்க என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கின்றது? திருநெல்வேலி வந்து ஆமா அந்த நெல்லையப்பரை அடிபணிந்து காந்திமதியை வணங்கி கொண்டு ஐயா நெல்லையப்பர் காந்திமதியே 4 ஊர் பிள்ளைமார்கள் அடிபணிந்து சேர்வு செய்து வண்டி மாடு மாறுகோதையா வண்டி மாடு வரும்போது அந்த அச்சாணி முறியுதையா மாடிகளும் களையுதையா 7 நல்ல வண்டி மாடு அந்த யாகமுடன் வருகோதையா அந்த திருநெல்வேலி நகர விட்டு வண்டி மாடு வரும்போது வண்டி மாடு வரும்போது ஐயா வண்டி மாடு வரும்போது அல்லற சிலர பண்ணுதையா ஆதாடி ஓடுதையா அண்டி அச்சாணியும் முறிஞ்சிடுமா மாடிகள் சேதப்படுத்தி ஆளுக்கு உடல் நலையோ உடல் நல குறவாளு அந்த திருநெல்வேலி
நகரம் விட்டு நமது நெல்லையப்பர் காந்திமதி அம்மாளை வணங்கி கொண்டு பாளையங்கோட்டை வழியாக